லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வணக்கம். ஹலோ சார், வாங்க. என்ன அம்மாவை எங்கேயுமே காணோம்? வெளியே போனவங்க இன்னும் வரலையா? என்ன பண்றாங்க? அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே மண்டபத்துலேயும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கே. அண்ணி, அம்மா அப்படி எங்கே தான் போயிருக்காங்க? பா, அவங்க ஏன்ப்பா இன்னும் வரல? என் கல்யாணத்தை விட அப்படி என்ன அவங்களுக்கு முக்கியமான வேலை? அப்படிலாம் அவங்க போகக்கூடிய ஆள் இல்லையே. உண்மையை சொல்லுங்க, அம்மா எங்க போயிருக்காங்க? அத்தைக்கு ஏதோ முக்கியமான வேண்டுதல் இருக்குன்னு கோவிலுக்கு போயிருக்காங்க. முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. அண்ணி, உங்க யார் பேச்சுமே சரியில்லையே. முதல்ல இங்க தான் பக்கத்துல வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன மறைக்கிறீங்க? அம்மா எங்க? இல்ல கார்த்தி, அம்மா வெளியே போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்கடா. சரிண்ணா, ஃபோன் போட்டா ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏண்டா, கோவில்ல அம்மா சாமி கும்பிட்றதால போனை சைலண்ட் மோட்ல போட்டுருக்கலாம்ல? இல்ல, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. டேய், உன்கிட்ட மறைச்சு நாங்க என்னடா பண்ண போறோம்? உன் அம்மா வந்துருவா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாட்டி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த கல்யாணமே நான் அம்மா ஆசைப்பட்டதுனால தான் செய்யறேன். அவங்க இல்லாமலாம் இந்த கல்யாணம் நடக்காது. அவங்க வரட்டும். அவங்க வந்தா தான் நான் தாலி கட்டுவேன். இதுக்கு மேல பொறுமையா இருந்த எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே போறேன். அம்மா எங்க இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஏய், நீ கல்யாண மாப்பிள்ள, நீ மண்டபத்தை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. நீ இரு, நான் போய் அம்மாவை கூட்டு வரேன். இல்லப்பா, எனக்கு அம்மாவை விட இந்த கல்யாணம் முக்கியம் இல்லை. நானே போய் அவங்களை கூட்டு வரேன்ப்பா. நீங்களா போனா அவங்க வரமாட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम स्कंदाकृधाय नमः, ओम अव्ययाय नमः, ओम भूधाय नमः, ओम दक्षाय नमः. மா போதம்மா, ஓவர் அலங்காரம் பண்ண பார்க்க நல்லா இருக்காது. நீ சும்மா இரு. உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப நீ ரொம்ப அழகா இருக்க வேண்டாமா? மா, நம்ம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த செல்போன் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்ல. இதுதான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க போற மந்திரக்கோல். அம்மா, இந்த செல்போன்ல இருக்க வீடியோவை காமிச்சா நட்சத்திராவை வேணா அந்த அபிராமி அம்மா மருமகளை ஏத்துக்காம போலாம். ஆனா
என்ன மருமகளா ஏத்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ரூபா. உன் குரல் மேல கார்த்திக்கு ஒரு மயக்கம் இருக்கு. அதனாலதான் உன் பாட்டை எங்க கேட்டாலும் அவன் ரசிக்கிறான், பாராட்டுறான். அதனால அவனுக்கு உன் மேல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அந்த அபிராமிக்கும் நம்ம குடும்பத்து மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சைடுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ். இதை வச்சுதான் அபிராமி கிட்ட பேசி உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறேன். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லம்மா. இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நேத்து நான் இந்த கச்சேரிக்கு கிளம்பும் போதே இந்த ஐஸ்வர்யா கைவிட்டுட்டாளே, நம்ம பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்க போகுதோன்னு ரொம்ப கவலையோடு தான் வந்தேன். ஆனா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு ரூபா. அதான் இந்த செல்போனை என் காலுக்கு கீழே போட்டு இத வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திக்கோன்னு வழி காட்டியிருக்காரு. இந்த சான்ஸை நான் அவ்வளவு ஈஸியா மிஸ் பண்ணிடுவேனா? உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நான் கண்டிப்பா பண்ணி வைப்பேன். அம்மா, கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவு, ஆசைலாம். அது இன்னைக்கு நிறைவேற போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ ஒரு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, நாம போலாம். வா. மேடம், உங்க பொண்ணை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு. இன்னைக்கு கல்யாண நட்சத்திராக்கா இல்ல இவங்களுக்கான சந்தேகமா இருக்கு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ கரெக்டா தான் சொல்லிருக்க. இன்னைக்கு கல்யாண பொண்ணு நட்சத்திரா இல்ல, என் பொண்ணு ரூபா தான். மேடம், வீட்டுக்கு போனோம் சுத்தி போடுங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா சுத்தி போடுறேம்மா. வா. உங்க பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கா. பாத்தியா ரூபா, தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கல்யாண பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மாதிரி தான். கண்டிப்பா உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். நீ வா. ஆளுங்க பார்த்து ஓடக்கூடாது. எங்க செல்ல காணோம்? போன் தண்ணியில விழுந்துருச்சே. அம்மா, ஆன் ஆகுதுன்னு பாருமா. ஏதாவது ஆயிட போகுது. என்னம்மா ஆச்சு? போன் ஆன் ஆகல. தண்ணியில விழுந்து ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே. எல்லாம் இந்த குட்டிச்சாத்தானுங்க பண்ண வேலை. என்னம்மா, அப்ப என் கல்யாணம் அவ்வளவுதானா? நீ ஏண்டி பதற? சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் எப்படியாவது இதை ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரம் போயிட்டு மாமா, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். ஓம் சாமகோஷ பிரியாய நமஹ. ஓம் பரஸ்மை நமஹ. ஓம் ஸ்தூலதுண்டாய நமஹ. ஓம் அக்ரண்யே நமஹ. இந்த கயிறு அவுக்கவே முடியலையே. அங்க மண்டபத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த சிவா ஏதாவது கோல்மால் பண்ணி தீபாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. பொண்ணு அழிச்சுட்டு வாங்கோ. மீனாட்சி, போய் பொண்ணை கூட்டு வாம்மா. சரிங்க மாமா. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா.
நமஹ. தீபா இருக்க வேண்டிய இடத்துல இந்த நட்சத்திராவை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கடவுளே, உன் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டியா? நான் சொல்ற எதுவும் காதுல விழலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்டுற சடங்கே நடக்க போகுது. இன்னும் சோதிச்சுட்டே இருந்தா எப்படிப்பா? தீபாவையும் கார்த்தியும் சேர்த்து வை. மேடம் ஒரு நிமிஷம். என்ன வேணும்? உன்ன மணமேடைக்கு கூட்டிட்டு போ. மணமேடைக்கு தானே? நாங்க கூட்டிட்டு வரோம் மேடம், நீங்க போங்க. சரி, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. வா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க மணமேடைக்கு போலாம். ஒரு நிமிஷம், இந்தாங்க முகத்தை மூடிக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. दामोदराय विद्महे रुक्मणी वल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् स्वाहा. ஓம் தசரதாய. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா, உட்காருமா. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் சகஸ்ரசீர்ஷாய வித்மகே விஷ்ணுதல்பாய தீமஹி தன்னோ நாக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமஹி ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் அதீந்திரியாய நமஹ. டேய் அருணாச்சலம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம். பொண்ணு முகத்தை கூட பார்க்க முடியாதபடி இப்படியாடா கல்யாணத்தை பண்றது? கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் பொண்ணு முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. என்னம்மா பண்றது? பொண்ணு வீட்டு வழக்கப்படி அப்படிதான் பண்ணணும்னு சொல்றாங்க. நாச்சியாவும் சரின்னு ஒத்துக்கிட்டா. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓம் கேசவாய நமஹ. ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ. ஓம் கதாதராய நமஹ. ஓம் கருடத்வஜாய நமஹ. ஓம் கோபதயே நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் கோவிதாம்பதயே நமஹ. ஓம் சதுர்புஜாய நமஹ. ஓம் சதுர்வியூஹாய நமஹ. ஓம் அக்ஷதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மாமா. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜோதிராதித்யாய நமஹ. ஓம் ஜோதிஷே நமஹ. ஓம் தாராய நமஹ. ஓம் தமனாய நமஹ. ஓம் தாமோதராய நமஹ.
ஓம் தீப்தமூர்த்தியே நமः ஓம் துஷ்வப்னநாசனாய நமः இந்தாங்க. கொடுங்க. ஓம் தேவகீ நந்தனாய நமः ஓம் தனஞ்சயாய நமः ஓம் நந்தினே நமः. என்ன மீனாட்சி அக்கா என்னமோ சொன்னீங்களே, கார்த்தி தீபா கழுத்துல தான் தாலி கட்டுவாரு, அவதான் இந்த வீட்டு மருமகளா வருவான்னு. இப்ப என்னாச்சு? நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. ஆனா நான் நினைச்சதுதான் இப்ப நடக்க போகுது. நட்சத்திரா கழுத்துல தான் கார்த்தி தாலி கட்ட போறாரு, அவதான் இந்த வீட்டு மருமகளா வர போறா. ஓம் மிருகத்ரூபாய நமः ஓம் பக்தவத்சலாய நமः